என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு உலக தேனீ தினமா உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருதுங்க. மனிதர்களின் உணவு பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் விவசாயத்தில் தேனீக்கள் மற்றும் பிற மகரந்த சேர்க்கை பூச்சிகள் ஆற்றும் முக்கிய பங்கை உலகிற்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த நாளோட முதன்மை நோக்கமாகும். ஸ்லோவேனியா நாட்டின் தொடர் முயற்சியால் 2017 டிசம்பரில் ஐக்கிய நாடுகள் சபை மே மாதம் 20ஆம் தேதியை உலக தேனீ தினமாக அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தியது. முதலாக 2018 இந்த தினம் கொண்டாடப்பட்டது. நவீன தேனீ வளர்ப்பு தொழில்நுட்பத்தின் முன்னோடியாக கருதப்படும் ஸ்லோவேனியா நாட்டைச் சேர்ந்த அண்டன் ஜான்சா என்பவர் 1734ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி அன்று பிறந்தார். அவரது நினைவாகவே இந்த தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. மனிதர்கள் உண்ணும் உலகளாவிய பயிர்களில் கிட்டத்தட்ட 75% பழங்கள், காய்கறிகள் மற்றும் விதை உற்பத்திக்கு தேனீக்கள் போன்ற மகரந்த சேர்க்கை பூச்சிகளே முக்கிய காரணமாகும். தேனீக்கள் இல்லையெனில் தக்காளி, காபி, ஆப்பிள், பாதாம் போன்ற பல உணவுகளின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும். காடுகளின் வளர்ச்சிக்கும் பிற உயிரினங்களின் வாழ்வாதாரத்திற்கும் தாவரங்கள் பெருகுவதற்கு தேனீக்களின் மகரந்த சேர்க்கை சேவை இன்றியமையாதது. கிராமப்புற மற்றும் பழங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் தேனீ வளர்ப்பு தொழில் மூலம் தேன், மிளகு, ராயல் ஜெல்லி போன்றவை கிடைத்து நல்ல வருமானம் ஈட்டித் தருகிறது. தற்போது மனிதர்களின் சில செயல்பாடுகளால் உலகளவில் தேனீக்களின் எண்ணிக்கை வேகமாக அழிந்து வருகிறது. விவசாயத்தில் அளவுக்கு அதிகமான ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது தேனீ அழிவதற்கு காரணமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் காடு அழிப்பு மற்றும் நகர்மயமாதலால் அவற்றின் இயற்கை வாழ்விடங்கள் மறைகிறதும் தேனீயோட அழிவுக்கு காரணமாக உள்ளது. மேலும் புவி வெப்பமயமாதலாலும் தேனீ அழிக்கப்படுகிறது. தேனீக்களை பாதுகாக்க நம்மால் முடிந்த வழிமுறைகளை நாம் கடைபிடிக்கலாம். நமது வீட்டு தோட்டங்கள் அல்லது பால்கனிகளில் தேனீக்களை கவரும் உள்நாட்டு பூச்செடிகளை வளர்க்கலாம். தோட்டங்களுக்கு செயற்கை பூச்சிக்கொல்லிகளை தவிர்ப்பது, இயற்கை உரங்களை பயன்படுத்துவது, கோடை காலங்களில் தேனீக்கள் நீர் அருந்துவதற்காக தோட்டத்தில் சிறிய பாத்திரங்களில் தண்ணீர் வைப்பது, தூய இயற்கை தேனை உள்ளூர் தேனீ வளர்ப்பாளர்களிடம் இருந்து வாங்கி அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என பல்வேறு முறைகளில் தேனீக்களை நாம் பாதுகாக்கலாம். இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 20ஆம் தேதி எதற்காக உலக தேனீ தினம் கொண்டாடப்படுது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். தேனீக்களை நம்ம பாதுகாக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இந்திய திரையுலகின் மிக முக்கியமான மற்றும் புகழ்பெற்ற இயக்குனரான, ஒளிப்பதிவாளரான, திரைக்கதை ஆசிரியரான பாலு மகேந்திரா அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1939 வருஷத்துல மே மாதம் 20ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி காலமாயிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில யதார்த்தமான கதை களங்களையும் இயற்கை ஒளியை பயன்படுத்தும் தனித்துவமான ஒளிப்பதிவு பாணியையும் புகுத்திய முன்னோடிகள்ல இவரும் ஒருவர். சின்ன வயசுல இருந்தே திரைப்படங்கள் மீதும் உலக புகழ்பெற்ற இயக்குனர் டேவிட் லீனின் பிரிட்ஜ் ஆன் தி ரிவர் கவாய் படப்பிடிப்பை நேரில் பார்த்த பிறகு சினிமா மீது ஆர்வம் கொண்டார். லண்டனில் இளங்கலை பட்டம் பெற்ற இவர் இந்தியாவின் புகழ்பெற்ற புனே திரைப்பட கல்லூரியில் ஒளிப்பதிவு துறையில் தங்க பதக்கத்துடன் படிப்பை முடிச்சிருக்கிறாங்க. மின் விளக்குகளை அதிகம் பயன்படுத்தாம சூரிய ஒளி, ஜன்னல் வழி வரும் வெளிச்சம், அதுக்கப்புறமா மெழுகுவர்த்தி வெளிச்சம் இதெல்லாம் வச்சு இயற்கை ஒளிகளை பயன்படுத்தி படமாக்குறதுல இவர் பெரிய நிபுணர் அப்படின்னு சொல்லலாம். இவரது பெரும்பாலான படங்கள்ல தமிழ்நாட்டின் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், அதுக்கப்புறம் குற்றாலம் இந்த பகுதிகளில் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளை மிக அழகா ஒளிப்பதிவு செஞ்சிருப்பாரு. இவர் இயக்கிய மற்றும் ஒளிப்பதிவு செய்த பல படங்கள் தமிழ் சினிமா வரலாற்றின் மைல்கல்களாக கருதப்பட்டிருக்கு. இவரது முதல் தமிழ் திரைப்படம் பள்ளி பருவ நினைவுகளை யதார்த்தமாக பேசிய படம் அப்படின்னு பார்த்தோம்னா அழியாத கோலங்கள் 1979 வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறமா உளவியல் ரீதியான த்ரில்லர் வகைப்படமான மூடு பனி படம் அது 1980 வெளிவந்திருக்கு. கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவியின் அசாத்திய நடிப்பில் உருவான காவியம் 3ஆம் பிறை அது 1982 வெளிவந்திருக்கு. இது இந்தியில சத்மா என்ற பெயர்ல இவராலேயே மறு ஆக்கம் செய்யப்பட்டிருக்கு. நடுத்தர வர்க்க பெண்ணின் வீடு கட்டும் கனவையும் முதியவர்களின் வாழ்க்கையையும் மிக ஆழமாக பதிவு செய்த சர்வதேச தரம் வாய்ந்த படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வீடு, சந்தியா ராகம் இப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம்.
இவரது இயக்கத்துல வெளிவந்த ஒரு முழு நீள நகைச்சுவை திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சதி லீலாவதி. 1995 வெளிவந்த சதி லீலாவதி படம் இப்ப பார்த்தாலும் நம்ம சிரிச்சுட்டே இருப்போம். அதுக்கப்புறமா தாத்தா பேரன் உறவை பேசிய இவரது கடைசி திரைப்படமான தலைமுறைகள் 2013 வெளிவந்திருக்கு. இதுல முதல் முறையா அவரே முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு. தன்னோட வாழ்நாள்ல பல தேசிய மற்றும் மாநில விருதுகளை பெற்றிருக்கிறாங்க. 3ஆம் பிறை சிறந்த ஒளிப்பதிவுக்கான தேசிய விருது பெற்றிருக்காங்க. அதே மாதிரி சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான வீடு திரைப்படத்திற்கு தேசிய விருது பெற்றிருக்காங்க. குடும்ப நல படம் அப்படின்னு சொல்லி சந்தியா ராகம் அப்படிங்கிற படத்துக்கு தேசிய விருது வாங்கியிருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்தமா மொத்தம் 5 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறாங்க. சிறந்த இயக்குனருக்கான பிலிம்பேர் விருதுகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் மாநில விருதுகளையும் பெற்றிருக்கிறாங்க. பாலு மகேந்திரா வெறும் இயக்குனர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த ஆசானும் ஆவார். இவரது இயக்கத்துல